அழிவில்லா அரசனின் சேனை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். மனிதம் மீட்போம், தர்மமே வெல்லும். நாம் அறம்பாடி சித்தர் பாடல் விளக்கம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நம்ம பாடலாசிரியர் திருநாவுக்கரசு அவர்களுடைய குரலில் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. அழிவில்லா அரசனின் சேனை குழு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மனிதம் மீட்போம், அகிலம் காப்போம். அதர்மம் வீழும், தர்மமே வெல்லும். இன்னுலகில் இன்னுயிர்கள் யாவும் இன்புற்று வாழ்ந்திட, அதர்மம் வீழ்ந்திட, தர்மம் நிலைத்திட, அழிவில்லா அரசனின் சேனையாக ஒன்றிணைவோம். இப்பொழுது நமக்கு அறம்பாடி சித்தர் பாடல் பாகம் 195 வந்திருக்கின்றது. அதனுடைய முதல் பத்திக்கான விளக்கத்தினை இப்பொழுது நாம் பார்ப்போம். அரக்கியின் வாழ்வழித்து அவளையும் சீரழித்த அரக்கர் குழுமத்தின் அத்தனாயிருந்தும் அறியா தொண்டொழித்து அவளின் கரத்திருந்து அண்ணலை விடுவித்து அற்ப வாழ்வழித்து அவனும் இறுதியிலே எம்மான் வாழ்வழிக்க எழுந்த இயக்கத்தை இயக்கும் ஈனனென இருக்கும் பார்ப்பனனை எனக்கு அறிவித்த ஈசன் காலடியை இம்மை மட்டுமின்றி எம்மை பிறப்பனைத்தும் இடைவிடாதவாறு என்றும் துதிப்பேனே. அரக்கியின் வாழ்வழித்து, அப்போ அந்த அரக்கியின் வாழ்வழித்து அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெண் யாருன்னு சொல்லியிருக்கோம், கல்கியை கொல்ல துடித்தவங்க. அவங்கள தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வை அழித்த இயக்கம்னு சொல்ல வராங்க, ஒரு இயக்கத்தை சொல்ல வராங்க. அது என்ன இயக்கம்னு பார்ப்போம். அரக்கியின் வாழ்வழித்து அவளையும் சீரழித்த அரக்கர் குழுமம் அப்படிங்கிறார். அது அரக்கர் குழுமம் அத்தனாய் இருந்தும், அதுதான் தலைமையாக இருந்து, அரக்கர் குழுமத்தின் அத்தனாய் இருந்தும் அறியா தொண்டளித்து, யாருக்கு? கல்கிக்கு அறியா தொண்டளித்து அவளின் கரத்திலிருந்து அண்ணலை விடுவித்து. அறியா தொண்டளித்துனா இப்போ அவங்கள தட்டி வச்சது, அவங்களுக்கு பதவி கிடைக்காம பண்ணது அவங்க தான். ஆட்சி அமைக்க முடியாமல் பண்ணது, பதவி ஏற்க முடியாமல் பண்ணது, அரசமைக்க முடியாமல் பண்ணது, எல்லாமே அந்த பெண்ணை அப்படி பண்ணது அவங்க தான். அவங்க தான் அந்த பெண்ணு தான் கல்கியை கொல்லணும்னு துடிச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு பக்கம் துடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக செய்த தொண்டு என்னன்னா அது அறியா தொண்டுங்கிறாங்க. அதை அறம்பாடி சித்தர் என்ன சொல்கிறேன்னா அறியா தொண்டு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த பதவி இருந்துட்டு கிடச்சிட்டுனாக்கா விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க அவங்களுடைய பதவியை கிடைக்க விடாமல் பண்ணதுனால அவங்களுக்கு அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. அவங்களால அதுக்கப்புறம் அவங்க செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது கல்கியோட இந்த உயிர் தப்பிச்சதுனால அதனால் அப்படி சொல்கிறாங்க. அதான் அறியா தொண்டொழித்து, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அறியா தொண்டொழித்து அவளின் கரத்திலிருந்து அண்ணலை விடுவித்து அற்ப வாழ்வழித்துன்னு, அற்ப வாழ்வழித்து அவனும் இறுதியிலே எம்மான் வாழ்வழிக்க, கடைசியில் அவரு என்ன பண்ணியிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்கார். எம்மான் வாழ்வழிக்க எழுந்த இயக்கத்தை இயக்கும் ஈனனென இருக்கும் பார்ப்பனனை எனக்கு அறிவித்த அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு ஒரு இயக்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இயக்கத்தை தான் சொல்கிறாரு அவர். என்னென்னா இருக்கும் பார்ப்பனனை எனக்கு அறிவித்த ஈசன். அப்படி எனக்கு இதை யாருன்னு அறிவித்த ஈசன் காலடியை இம்மை மட்டுமின்றி எம்மையில், அதை இப்போ இந்த பிறப்பில் மட்டுமின்றி நீ தொடர்கின்ற எந்த பிறப்பானாலும் நான் ஈசன் காலடியை எல்லா பிறப்படையும் இடைவிடாதவாறு என்றும் துதிப்பேனே அப்படின்னு சொல்றாரு. நான் இடைவிடாதவாறு என்றும் துதிப்பேனே அப்படின்னு சொல்றேன். இந்த பிறப்பு இல்லாமல் நான் எந்த பிறப்புலையுமே அவருடைய காலடியை, ஈசனுடைய காலடியை நான் துதிப்பேன், இதை எனக்கு அறிவித்ததற்காக அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன சொல்ல போறாருன்னா, இப்போ அவர் யாருன்னு சொல்ல போறாரு, அதை அடுத்தடுத்த வரிகளில் பார்ப்போம். அரக்கியின் வாழ்வழித்து அவளையும் சீரழித்த அரக்கர் குழுமத்தின் அத்தனாயிருந்தும் அறியா தொண்டொழித்து அவளின் கரத்திலிருந்து அண்ணலை விடுவித்து, அண்ணல்னா கல்கி, அண்ணலை விடுவித்து அற்ப வாழ்வழித்து அவனும் இறுதியிலே எம்மான் வாழ்வழிக்க எழுந்த இயக்கத்தை இயக்கும் ஈனனென இருக்கும் பார்ப்பனனை எனக்கு அறிவித்த ஈசன் காலடியை இம்மை மட்டுமின்றி எம்மை பிறப்பனைத்தும் இடைவிடாதவாறு என்றும் துதிப்பேனே. துட்டன் பெயரறிய தூது விட்டபடி துர்க்கையிடம் கேட்க அவள் கட்டும் அந்த காலன் கோட்டைக்குள் கதற கடவனென காதில் பெயர் சொல்லி கவனம் தேவை என்று
கனிவாய் எச்சரிக்க மொழிவேன் பெயரினையே. இப்போ அறம்பாடி சித்தர் துர்க்கை தாயிட்ட கேட்குறாரு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு துர்க்கை தாய் என்ன சொல்றாங்கன்னா, அவன் கட்டம் கட்டும் அந்த காலன் கோட்டைக்குள் கதறக்கடவன், அதாவது யமன் காலன யமன் கோட்டைக்குள்ள அவன் போறான், கதற போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கதறக்கடவன காதில் பெயர் சொல்லி, காதில் பெயர் சொல்லியிருக்காங்க அம்மா துர்க்கை அம்மா அறம்பாடி சித்தர் காதில், அதுதான் சொல்கிறாங்க. அது கவனம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். அந்த பெயரை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் துட்டன் பெயரறிய தூதுவிட்டபடி துர்க்கையிடம் கேட்க அவன் கட்டம் கட்டும் அந்த காலன் கோட்டைக்குள் கதற கடவனென காதில் பெயர் சொல்லி கவனம் தேவை என்று கனிவாய் எச்சரிக்க மொழிவேன் பெயரினையே. மணிவண்ணன் பெயர் என்றா அல்லது மயக்கமுடன் புனிதம் பெறும். மணிவண்ணன் பெயர் என்றால் அது மயக்கமுடன் புனிதம் பெறும். மாதேவன் பெயர் என்றால் வெறும் புன்னகையே முன்னம் வரும். மணிவண்ணன் பெயர் என்றால் அது மயக்கமுடன் புனிதம் பெறும். மாதேவன் பெயர் என்றால் வெறும் புன்னகையே முன்னம் பெறும். செம்மை பண்பற்றோன் சிறுமை பல உற்றோன் சேர்ந்த மாந்தருடன் சார்ந்த மாநிலத்தில் சந்தி சிரிக்கின்ற சரித்திர மூடனூரை சாற்றிட கேட்டிடுவாய். அவரோட ஊரை சொல்றாங்க, அவர் யார் ரெண்டு பேரை சொல்றாங்க, ஊரு பேரு யாருன்னு சொல்ல வராங்க. இப்ப பேரு சொல்றாங்க. மணிவண்ணன் பெயர் என்றால் அது மயக்கமுடன் புனிதம் பெறும். மணிவண்ணன் தான் மன்றம், ஆனா அந்த மாதிரி வரும். அதான் அப்ப மாதேவன்னா சிவபெருமான் பேரு அப்படி வருது. பெயர் என்றால் வெறும் புன்னகையை முன்ன வரும். அப்ப சந்தோஷ் மணிவண்ணன் அப்படி இருக்கணும், இல்ல சந்தோஷ் மணிகண்டன், இந்த ரெண்டு பேர்ல ஏதோ ஒரு பேர் தான் அந்த பேர். சந்தோஷ் மணிகண்டன் இல்ல சந்தோஷ் மணிவண்ணன், ரெண்டு பேர்ல தான். சந்தோஷ் மணிவண்ணன் இல்ல சந்தோஷ் மணிகண்டன், ரெண்டு பேர்ல ஏதோ ஒரு பேர் தான் அவரோட பேரா இருக்கணும். செம்மை பண்பற்றுன்றப்போ ஒரு நல்ல ஒரு குணம் இல்லாதவர், ஒரு பண்பு இல்லாதவர்னு சொல்றாங்க அவரை. சிறுமை பலவுற்றோம், ரொம்ப கீழ்புத்தி இருக்கும், சிறுமை பலவுற்றோங்கிறாரு. சேர்ந்த மாந்தருடன் சார்ந்த மாநிலத்தில் யார் யாரெல்லாம் அந்த அவர் இருக்கிற அந்த மாநிலத்தில் இருக்கிற எந்தெந்த எல்லாம் எல்லாமே தீவர்களோட தான் தொடர்பு வச்சிருப்பாரு. சந்தி சிரிக்கின்ற சரித்திர மூடனூரை சாற்றிடவே, அவர் ஊர் பேர் சொல்றாங்க. சந்தி சிரிக்கின்ற, சந்தி சிரிக்கின்றன்னா அவரோட அந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம்னு சொல்றாரு. சந்தி சிரிக்கின்ற சரித்திர மூடனூரை, அந்த ஊரை நான் சொல்றேன். இப்ப வெளியில சொல்றாங்களா அந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு, ஊர் நல்ல ஊர் தான், ஆனா இவங்களால அது கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. சந்தி சிரிக்கின்ற சரித்திர மூடனூரை சாற்றிட கேட்டிடுவாய். இப்ப நான் சொல்றேன், அதை நீ இப்போ கேளு அப்படின்னு சொல்றாரு. மணிவண்ணன் பெயரென்றால் அது மயக்கமுடன் புனிதம் பெறும். மாதேவன் பெயரென்றால் வெறும் புன்னகையே முன்னம் வரும். செம்மை பண்பற்றோன் சிறுமை பல ஊற்றோன் சேர்ந்த மாந்தருடன் சார்ந்த மாநிலத்தில் சந்தி சிரிக்கின்ற சரித்திர மூடனூரை சாற்றிட கேட்டிடுவாய். சிந்தித்துடன் அறிந்தால் செந்தமிழ் வந்துடனே சிறப்பாய் தொண்டு செய்ய வந்திடும் மதிகொண்ட வான் தமிழ் பெயர் என்று நின்றிடும் நிலைமொழியாய் நெருங்கிடும் வருமொழியோ ஊரின் பெயர் தாங்கி உறைவது வடமொழியே. அதனை அறிவுறுத்த சிகரம் சகரமாகி சீதளம் பொழிகின்ற மதியனும் நான்கெழுத்தை மணப்பது பூர்த்தியாகும். இப்ப என்ன சொல்றாருன்னா, வடமொழியில சொல்றாரு அந்த ஊரை, அப்புறமா தமிழ்ல சொல்லுவாரு, தூய தமிழ்ல. இப்ப சிந்தித்துடன் அறிந்தால், சிந்தித்தாதான் அந்த செந்தமிழ் பேர் கிடைக்கும். சிந்தித்துடன் அறிந்தால் செந்தமிழ் வந்துடனே சிறப்பாய் தொண்டு செய்ய வந்திடும் அப்படின்னு வரும். சரி, இப்ப என்னன்னா இப்ப சொல்றாரு மதிகொண்ட வான் தமிழ் பெயர் என்று. இப்ப சொல்றாரு, இப்போ சிந்தித்தா தமிழ் பேர் கிடைக்கும், இப்ப வடமொழி பேர் தான் இப்ப கிடைக்கும். அந்த பேர் என்னன்னு சொல்றேன் இப்ப அப்படின்னு சொல்றேன். மதிகொண்ட வான் தமிழ் பெயர் என்று நின்றிடும். சரி, நிலைமொழியாய் நெருங்கிடும் வருமொழியோ ஊரின் பெயர் தாங்கி உறைவது வடமொழி. அப்படின்னா மதிக்கு சந்திரன் பேர் இல்லையா, மதி நிலா அப்படிங்கிறதுக்கு திங்கள் என்பது தூய தமிழ் பேர். இப்போ வடமொழியில் சொல்லும்போது சந்திரன் சொல்லுவோம், நிலாவா. அதான் சந்திர, அப்போ 4 எழுத்து தான் சொல்றாரு. அப்போ ஊர் பேரும் சேர்ந்து வரணும். அப்போ அது இப்போ ஊர் நம்ம தமிழில் சொல்கிறோன்னா அதில் சமஸ்கிருத வடமொழி எழுத்துல பார்த்தீங்கன்னா புரி அப்படிங்கிற மாதிரி வரும், அதான் ஊருக்கு சொல்லுவாங்க. அப்போ சந்திரபுரி, அதுதான் அந்த பேர் சொல்ல வர்ற. இப்போ அதுக்கு பேர் சந்திரபுரி.
செந்தமிழ் வந்துடனே சிறப்பாய் தொண்டு செய்ய வந்திடம் மதி கொண்ட வாட்டமிழ் பெயர் ஒன்று நின்றிடும் நிலைமொழியாய் நெருங்கிடும் வருமொழியோ ஊரின் பெயர் தாங்கி உறைவது வடமொழியே சந்திரபுரி. அதனை அறிவுறுத்த அதான் சிகரம் சகரமாகி சிகரம் அதான் சகரம் சீதளம் பொழிகின்ற மதி அப்படின்னா சந்திரனை சொல்றாரு. அப்ப குளிர்ச்சியானது இல்லையா, அதான் மதி, அதுதான் சகரம், அதுதான் முன்னாடி எழுத்தா வருது சந்திரன். 4 எழுத்தை மணப்பது சந்திர இல்லையா, சந்திர அதான் 4 எழுத்து சந்திர 4 எழுத்து சந்திர மணப்பது பூர்த்தியாகும், அதான் சந்திரபுரி. அவ்வளவுதான். பூந்தமிழ் சொல் முன்னே, இப்போ தமிழ்ல சொல்றாரு. பூந்தமிழ் சொல் முன்னே பொட்டுடன் பகரம் வந்து, பூந்தமிழ் சொல் முன்னே பொட்டுடன் பகரம் வந்து. இப்போ தமிழில் தான், அது வடமொழி பேராக இருந்தால் கூட தமிழ் எழுத்துக்கள் தான், அதனால தான் சொல்றாரு. பூந்தமிழ் சொல் முன்னே பொட்டுடன் பகரம் வந்து பூவின் பின்னம் வரும் ஒற்றுடை ரகரம் ஒரு ஈற்றை பெற்றிருந்தும், அதான் சந்திரபுரி, அதுதான் நம்ம சொல்றோம். சென்றிருந்தும் எளிதாய் புரியும் வண்ணம் இயன்றவரை உரைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எளிதாய் புரிகிற மாதிரி நான் இயன்றவரை நான் சொல்லிட்டேன். அது சந்திரபுரிங்கிறது அப்படி சொல்ல வர்றாரு. பகரத்தை சொல்றாரு. இப்போ இப்போ சொல்லி இதை சொல்லி பாவாக்கி அதை பூவாக்கி அப்புறமா இற சொல்லி இதை ஈற்று வந்து ரியாயி புரி, அதான் சந்திரபுரி அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காரு அரம்பணி சித்தர். அதனை அறிவுறுத்த சிகரம் சகரமாகி சீதளம் பொழிகின்ற மதியினம் 4 எழுத்தை மணப்பது பூர்த்தியாகும். பூந்தமிழ் சொல் முன்னே பொட்டுடன் பகரம் வந்து பூவின் பின்னம் வரும் ஒற்றுடை ரகரம் ஒரு ஈற்றை பெற்றிருந்தும் எளிதாய் புரியும் வண்ணம் இயன்றவரை உரைத்தேன். சந்திரபுரி அப்படிங்கிற ஊரை சொல்றதுக்கு இப்ப இந்த பாடலை அவர் சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் பரதப்பாகையிலே படுத்த கோடுகளை பார்த்தால் ஒன்றுடனே ஒன்பான் ஒற்று வைத்த பின்னம் 9உடன். பரதப்பாகையிலே படுத்த கோடுகளை பார்த்தால் ஒன்றுடனே ஒன்பான் ஒற்று வைத்த பின்னம் 9உடன் 7 இணைந்து நின்று எழில்மால் சக்கரத்தோடு இணையும் 3உடனே 2 இருக்கை கொள்ள 4 மடியமர நன்றாய் உரைத்தேனே. இப்போ இது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இது வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு அட்சரேகை சொல்றாரு. இப்போ அந்த ஊர் பேர் சொன்னோம் இல்லையா, சந்திரபுரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊர் பேர் இப்போ இது தமிழில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஊர் பேரோட அட்சரேகை என்ன அப்படிங்கிறது அந்த இடத்த சொல்கிறாரு. அந்த அட்சரேகையோட எண்ணு இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, ஒன்பான் பரதப்பாகை இல்லைன்னா பரத கண்டம் இல்லையா, பூமி இல்லையா, அதனால அப்படி சொல்கிறாரு இந்தியாங்கிறதுனால. அப்போ பரதப்பாகையிலே படுத்த கோடுகளை பார்த்தால் ஒன்றுடனே ஒன்பான் ஒற்று வைத்த பின்னம். அப்போ 19, 1 ஒன்பான்னா 9, 1 9 ஒற்று வச்சுன்னா புள்ளி வச்சிடணும், 19 புள்ளி. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா பின்னம் 9உடன் 7 இணைந்து, அதை 9 7. அடுத்து 9உடன் 7 இணைந்து நின்று எழில்மால் சக்கரத்தோடு இணையும். சக்கரம்னா சைபர், அந்த இடத்துல சைபர் வந்துடும். சக்கரத்தோடு இணையும் 3உடனே 2, அப்புறம் 3 வரும், 2 வரும். 3உடனே 2 இருக்கை கொள்ள 4 மடியமர, அடுத்து 4 வருது, மடியமர நன்றாய் உரைத்தேனே. இப்போ இது என்னன்னா அட்சரேகை என்ன சொல்றாரு, இந்த கோணத்துல தானே சொல்லுவாங்க அதை. அப்ப 19.97 சுழியம் 3 2 4, இதுதான் 19.97 சுழியம் 3 2 4, இதுதான் அந்த அட்சரேகை எண். இப்போ இது சில பேர் கூட்டணும் பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துருப்போம் முன்னாடி, இந்த 9 7 புள்ளியை வச்சு, புள்ளிக்கு அப்புறம். இல்லை அப்படி பண்ண முடியல, நான் பார்த்துட்டேன். இப்போ தஞ்சாவூரோட அட்சரேகை பார்க்கும்போது, அந்த தீர்க்க நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த 79 புள்ளி தீர்க்கரேகை அந்த மாதிரிலாம் வரும்போது டிஜிட் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு 6 டிஜிட் தான் வந்து நிற்கிது எல்லா இடத்துலையுமே, அந்த பகுதிகளில் பார்க்கும்போது, அட்சரேகை பார்க்கும்போது. அப்போ அந்த 6 டிஜிட் வரும்போது நான் இதெல்லாம் அப்படியே பெருக்காமல் கூட்டாமல் அவர் சொல்கிறத அப்படியே வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அந்த 6 டிஜிட்டுக்கு சரியாக வருது, அந்த 6 எண்கள் வரிசைப்படி வருது 19க்கு அப்புறம். இப்போ தீர்க்கரேகையும் அதே மாதிரி தான், அந்த 6
புள்ளிக்கு அப்புறம் இந்த 6 எண்கள் தான் வருகின்றன வரிசையாக. அப்போ அதன்படி பார்க்கும்போது 19.97 சுழியம் 1 2 4 என்பது அந்த அட்சரேகை கோண எண்ணாக இருக்கிறது அந்த ஊருக்கு, சந்திரபுரிக்கு. அடுத்தபடியாக தீர்க்க ரேகை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அட்சரேகைன்னு பார்த்துட்டோம், அப்படி தீர்க்க ரேகை என்ன தான் அடுத்து சொல்ல போகிறார். உடுத்த கோடுகளோ உயர்ந்து நிற்கையிலே, அது தீர்க்க ரேகை. 7 உடன் 9 தான் இணைந்து இருந்தபடி, 7 உடன் 9 தான் இணைந்து இருந்தபடி 7 9 79 புள்ளி அப்படி வந்துடும். 7 உடன் 9 தான் இணைந்து இருந்தபடி ஒற்று கப்பால் தான் உறவு கொண்ட வண்ணம். 3 முதுகினிலே பாருங்க, 3 முதுகினிலே முட்டையை சுமந்த பின்னம். அப்போ 3க்கு பின்னாடி, முன்னாடி இல்லை, பின்னாடினா முதுகுன்னா பின்னாடி. அப்போ 0 3 79 புள்ளி சுழியம் 3 வந்துடுது. அப்போ 3 முதுகினிலே முட்டையை சுமந்த பின்னம், 3ஐ முத்தமிட 3 மறுபடியும், 3 முயங்கி வர மறுபடியும் 3, அது 6ஐ அரவணைக்க, அடுத்து அது பக்கத்தில் 6 வந்துடும். 6ஐ அரவணைக்க அகிலம் வந்தனைக்கும் அறிவாய் மானிடனே. இப்போ என்ன சொல்றாரு அப்போ 79 தீர்க்கரேகையோட எண்ணு பார்த்தீங்கன்னா 79 புள்ளி சுழியம் 3 3 3 6 சுழியம். அது என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, 6ஐ அரவணைக்க அகிலம் வந்தனைக்கும்ங்கிறாரு. 6ஐ அரவணைக்க அகிலம் வந்தனைக்கும். அகிலம்னா உலகம், உருண்டை. இப்போ அந்த இடத்துல திருமால் சக்கரன்னு சொன்னார் அந்த உருண்டைக்கு, சுழியத்துக்கு. இப்போ இந்த உலகம்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த 6 டிஜிட் கனெக்ட் பண்ணோம்னா இப்போ அதே மாதிரி வரும். 79 புள்ளி சுழியம் 3 3 3 6 சுழியம். இந்த எண்ணு தான் அந்த ஊரோட தீர்க்கரேகை எண். அதை தான் அவர் அப்படி சொல்றார். பரத பாகையிலே படுத்த கோடுகளை பார்த்தால் ஒன்றுடனே ஒன்பான் ஒற்று வைத்த பின்னம் 9உடன் 7ம் இணைந்து நின்று எழில்மால் சக்கரத்தோடு இணையும். 3உடனே 2ம் இருக்கை கொள்ள 4ம் மடியமர நன்றாய். உடுத்த கோடுகளோ உயர்ந்து நிற்கையிலே 7உடன் 9 தான் இணைந்து இருந்தபடி ஒற்று கப்பால் தான் உறவு கொண்ட வண்ணம். 3 முதுகினிலே முட்டையை சுமந்த பின்னம், 3ஐ முத்தமிட 3 முயங்கி வர, அது 6ஐ அரவணைக்க அகிலம் வந்தனைக்கும். அந்த எண்ணை நம்ம சொல்லிட்டோம். 79 புள்ளி சுழியம் 3 3 3 6 0 தீர்க்கரேகை என்னது. இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அற்பர்கள் போற்றுகின்ற அவரது மொழி ஆய்ந்து அறிந்ததை உரைப்பதென்றால், இப்போ அவங்களோட மொழி வடமொழியும் தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை நம்மளோட மொழியை பார்க்கணும். அறிந்ததை உரைப்பதென்றால் அம்புலிப்பதி என்றும். அம்புலிப்பதி சந்திரபுரி நம்மள அது அம்புலிங்கிறது சொல்கிறது. அம்புலிப்பதி தமிழில் சொல்கிறாரு. அதில் இன்னும் சொல்வதென்றா, இன்னும் தமிழில் அழகு தமிழில் சொல்லணும்னா சொல்கிறாரு. அம்புலிப்பதி என்றும் அழகுடை பைந்தமிழில் திங்களூர் என்றும். உங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கான தலம் இருக்கிறதான் இல்லையா? சந்திரனுடைய தலம் தான் சொல்லுவாங்க. அதை நம்ம வடமொழியில் தான் சொல்கிறோம். அதை திங்களூர் அப்படின்னு அழகாக சொல்லுவோம். திங்களுக்கான தலம், அது நிலாவிற்கான ஒரு தலம், நிலா கோளுக்கான ஒரு திருத்தலம், அது கோவில் அங்கே தான் இருக்குது. திங்களூர்னு சொல்லுவாங்க. நவக்கிரக தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 கிரகங்களுக்கான உள்ள தலத்தில் அது ஒரு தலம். சந்திரனுக்கான ஒரு தலம் தான் அது. அதை தான் சொல்கிறாங்க திங்களூர் அப்படின்னு பேர். திங்களூர் என்றும் தீண்டமிழ் உரைப்பதனை திருவிழி 2 இருந்தும் தீக்கன் உடையோனே தெளிவாய் தந்தானே. இப்போ யார் சொல்கிறோன்னா அந்த ஊரில் தான் அந்த கெட்டவர் இருக்காருன்னு சொல்கிறாரு. அந்த பார்ப்பனர்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களும் அவங்க தான் இயக்குனது, அங்கே திங்களூரில் உள்ளவங்க தான். இப்போ திருப்பி இவர் அழிக்கிறதுக்கும் இவர் பார்த்துருக்காரு. அவர் பிஜேபியிலேயோ ஆர்எஸ்எஸ்லையும் நல்ல முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஊரை சொல்கிறாரு. அதான் திங்களூரில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அங்கேருந்து தான் அவர் இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அவர். அற்பர்கள் போற்றுகின்ற அவரது மொழி ஆய்ந்து அறிந்ததை உரைப்பதென்றால் அம்புலிப்பதி என்றும் அழகுடை பைந்தமிழில் திங்களூர் என்றும்
தீந்தமிழ் உரைப்பதனை திருவிழி இரண்டிருந்தும் தீக்கன் உடையோனை, தீக்கன் உடையோனை யாரு? சிவபெருமான் தான் தெளிவாய் சொன்னது. தீக்கன் உடையோனை தெளிவாய் தந்தானே. தேவமைந்தனது திசைக்கு வாடை வரும். தேவமைந்தன கல்கி இருக்கிற திசையிலிருந்து வாடை வருகிற ஒரு திசை, துறைமுகங்கள் இருக்குங்கிறாரு. தேவமைந்தனது திசைக்கு வாடை வரும் நாவாய் துறைமுகங்கள். நாவாய்னா கப்பல், அந்த கப்பல் துறைமுகங்கள்னு சொல்றாரு. கப்பல் துறைமுகங்கள். தேவமைந்தனது திசைக்கு வாடை வரும் நாவாய் துறைமுகங்கள் நாட்டில் முதன்மை வரும். குடக்கே கொடுங்கடலில், குடக்கேன்னா மேற்கே, குடக்கே கொடுங்கடலில் அமைந்த கரையோரம் நெய்தல் பெருநகராம் அப்படிங்கிறார். கனவு நகரத்தின் காதம் அளப்பதென்றால் அக்கயவன் நகருக்கு கிழக்கே கிடைத்து விட்டால் கிட்டும் தூரம் அது கற்கி ஈசனது கண்ணின் மணியான தந்தை மறைந்த போது தனித்த வயதாகும். இப்போ அந்த துறைமுகம் இருக்கிற பகுதியெல்லாம் சொல்ல வராரு. கற்கி இருக்கிற திசையிலேருந்து வாடை வரும் நாவாய் துறைமுகங்கள்னு சொல்கிறாரு. இதில் நமக்கு 3 துறைமுகங்கள் நம்ம சொல்கிறோம். இதில் நிறைய துறைமுகங்கள் இருக்குது. அந்த துறைமுகங்களை இப்போ சென்னை பெருநகர் தான் அவர் சொல்கிறார். இப்போ நெய்தல் பெருநகர் தான் இப்போ சொல்கிறார் அவர். குடக்கே கொடுங்கடலில் அமைந்த கரையோரம் நெய்தல் பெருநகருங்கிறார். இப்போ நெய்தல் பெருநகருங்கிற போது கன்னியாகுமரியில் கூட துறைமுகம் இது அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. பெரிய ஸ்மார்ட் நகரம் மாதிரி எல்லாமே. அதேமாதிரி திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் அது கூட நெய்தல் பரப்பு தான். அந்த இடத்துலையும் வந்து காமராஜர் துறைமுகம்னு சொல்கிறாங்க. நல்ல பெரிய அளவில் சர்வதேச தரத்தில் அமைக்கிறாங்க. காட்டுப்பள்ளி கப்பல் துறைமுகம் அது சர்வதேச தரத்தில் அமைக்கிறாங்க. அதையும் பார்க்கணும். இப்போ கன்னியாகுமரின்னு வச்சுருக்கோங்களேன், அதையும் பார்க்குறோம். ஏன்னா அது நெய்தல் பரப்புங்கும் போது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன சொல்ல, சென்னை பெருநகர் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த திங்களூரை ஒரு ஊர் சொல்கிறார். அந்த 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 திங்களூருக்குள்ள கிலோமீட்டர் சொல்கிறார் அவர். அந்த ஊர்லேருந்து, அந்த திசையிலேருந்து இருக்கிற அந்த ஊருக்கும் அவர் இருக்கிற அந்த திங்களூருக்கும் இருக்கிற இடைப்பட்ட பகுதியை தான் இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்ல வர்றார். அந்த பகுதி காதத்தில் சொல்கிறாரு. அந்த காதத்தை எந்த அளவில் சொல்கிறோன்னா, அந்த வயது கற்கிக்கு அவங்க அப்பா சாகும்போது கல்கியோட தந்தை இறக்கும்போது கல்கிக்கு என்ன வயது, அதை தரித்த வயது, அந்த தந்தை இறந்த போது கல்கிக்கு தரித்த வயது என்ன, அந்த நேரத்தில் கல்கிக்கு என்ன வயது இருந்தது, என்ன வயது பிறந்தது, அந்த வயதில் அந்த காதத்தை பெருக்குனா அந்த தூரம் வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேவமைந்தனது திசைக்கு வாடை வரும் நாவாய் துறைமுகங்கள். இப்போ திருவள்ளூர் துறைமுகங்களில் பருவகால துறைமுகம்னு அதை தான் சொல்கிறாங்க. அதுவும் கூட இருக்கலாம், அங்கேருந்து கூட நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணலாம், இல்லை கன்னியாகுமரியிலேருந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம திருவள்ளூர், சென்னை, கன்னியாகுமரி இப்படி இந்த துறைமுகங்கள்லேருந்தே அந்த தூரம் வச்சாலும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தான் வருது. அந்த திங்களூருக்கு நம்ம கிலோமீட்டர் கணக்கு பண்ணோம்னா 432 கிலோமீட்டர், கன்னியாகுமரியிலேருந்து வரும் 432 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து அங்கே வரும், திங்களூருக்கு வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த தூரம் வருது, அது ஒரே தூரம் தான் வருது. திருவள்ளூர்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 436 கிலோமீட்டர் கிட்ட வரும், 436.1 கிலோமீட்டர் வரும். இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இப்போ காதம் இப்போ எப்படி கணக்கு பண்ணோன்னா 11 கணக்கு பண்ணால் சரியாக வரல, அந்த வயது சரியாக வரல. ஆனால் இப்போ காதம் வந்து இப்போ இந்த இடத்துல அறம்பாடியார் ஏற்கனவே குறித்த காதம் வந்து 11 புராணங்கள் படி குறித்த காதத்தை சொல்லிட்டு வந்தார். இப்போ இந்த காதத்தை கணக்கு பண்ணும்போது 16ன்னு எல்லாரும் குறிக்கிறாங்க இல்லையா, 16 கிலோமீட்டர். இப்போ உள்ள அளவீடுபடி அந்த 16ல் தான் போட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த 16 வச்சு கணக்கு பண்ணோம்னா 432 16 போது 27 அப்படி மாறி வருது. இப்போ 2 ஏரியாவும், இப்போ கன்னியாகுமரியும் நம்ம தூரத்தை திங்களூருக்கு எடுத்தோம்னா, தூரத்தை எடுத்தோம்னா கல்கியோட வயது 27 இருந்தால் தான் அந்த 432 கிலோமீட்டர் வரும். 27 காதம், 27 × 16 432 வரும், அந்த கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டோம் 432 கிலோமீட்டர் வரும். அந்த 432 அதை 27 × 16 காதம், அந்த 27 காதம் ஒரு காதத்துக்கு 16 இல்லையா, 16 கிலோமீட்டர். அப்போ இந்த 27 × 16 போட்டால் 438 தான் வரும் அந்த கிலோமீட்டர். இப்போ திருவள்ளூருக்கு போட்டோம்னா 436 வரும். அது சம்திங் கிட்டத்தட்ட 432, அது கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை.
அப்போ அது 27. அப்போ அப்படி ஒரு தோராயமாக நம்ம ஒரு கணக்கு போட்டால் கூட கல்கிக்கு ஒரு 27 இல்லை 28 வயசாக இருக்கும்போது அவங்க தந்தை இறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதன் மூலமாகவே அந்த துறைமுக நகருக்கும் அந்த எதிரி இருக்கிற அந்த திங்களூருக்கும் உள்ள தூரத்தையும் சொல்கிறார். இந்த இடைப்பட்ட தூரத்தில் இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றார். தேவமைந்தனது திசைக்கு வாடை வரும், நாவாய் துறைமுகங்கள் நாட்டில் முதன்மை வரும், குடக்கை கொடுங்கடலில் அமைந்த கரையோரும் நெய்தல் பெருநகரம் கனவு நகரத்தின் காதம் அளப்பதென்றால் அக்கயவன் நகருக்கு கிழக்கே கிடைத்து விட்டால் கிட்டும் தூரம் அது கற்கி ஈசனது கண்ணின் மணியான தாதை மறைந்த போது தரித்த வயதாகும். அவனும் ஆடகத்தை அளந்து பணமாக்கி அரவ கோயிலிலே எழுந்த சபைக்காக எல்லாம் விரயம் செய்து எடுத்த இருக்கையிலே அமர்ந்த அறிவிழந்தோன் அன்னை நிலை மீது அணியான் காலனியே. இப்போ என்ன, ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார், அவரும் அந்த காலனியை மக்கள் மத்தியில் அப்படியே அணியாத மாதிரி ஒரு நடிச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் காலனியெலாம் அணிஞ்சுப்பாங்க, அவங்கெல்லாம் போட்டுப்பாங்க. வெளியில் அப்படி வெளி வேஷம் போடுறது. காலனியே அந்த மண்ணை வந்து காலில் உள்ள செருப்பு வந்து மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலில் செருப்பு போட்டு மிதிக்கக்கூடாதுங்கிறத செருப்பே போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேடம், பகல் வேடம். அந்த மாதிரி தான் இவரும் செஞ்சுருப்பாராம். இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, சந்தோஷ் மணிகண்டன் இல்லை சந்தோஷ் மணிவண்ணன்கிற பேரில் இருக்கிறவரும் கூட அப்படி தான் செஞ்சாராம். அவருமே வந்து அந்த நாகர்கோவில் அந்த சட்டசபை இல்லை வந்து சட்டமன்ற தொகுதிக்காக செலவிட்டிருக்காரு, நிதி செலவிட்டிருக்காரு, நிறைய பணத்தை செலவிட்டிருக்காரு. யாருக்கு அந்த அவங்க வெல்லணுங்கிறதுக்காக, அந்த பிஜேபி அந்த தொகுதியில் வெல்லணுங்கிறதுக்காக, தாமரை சின்ன வெல்லணுங்கிறதுக்காக அவங்களும் அவங்க உழைச்சிருக்காரு, நிறைய பணத்தை போட்டிருக்காரு, உழைச்சிருக்காருன்னா பணத்தை நிறைய அள்ளி கொட்டியிருக்காரு. அப்படி அதுதான் பொருள் எடுத்துக்கணும். நிறைய அள்ளி பணத்தை கொட்டியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவனும் ஆடகத்தை அளந்து பணமாக்கி, ஆடகம்னா பொண்ணை அளந்து பணமாக்கி அரவ கோயிலே எழுந்த சபைக்காக எல்லாம் விரயம் செய்து எடுத்த இருக்கையிலே அமர்ந்த அறிவிழந்தோன். எடுத்த இருக்கையிலே அமர்ந்த அறிவிழந்தோம். இப்போ அவரை சொல்றாரு. இப்போ யாரு இவ்வளவு இவர் செலவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இருக்கையில் அமர்ந்த அறிவிழந்தோன்னா வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினரையும் சொல்றாரு. அன்னை நிலை மீது அணியான் காலனியே. அவர் வந்து அப்படி இந்த இருக்கையில் அப்படி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அமர்ந்து இருக்கிறவர் காலணி அணிய மாட்டாராம், செருப்பு போட மாட்டாராம். அனகன் அம்புடையோன், அனகன்னா ராமன், அம்புடைய ராமன். அனகன் அம்புடையோன் ஆளுமை கீழுற்ற அனைவரும். ஏன்னா ராமபிராமன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தானே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க, RSS பிஜேபி அதை தான் சொல்றாரு. அனகன் அம்புடையோன் ஆளுமை கீழுற்ற அனைவரும் அணிந்திருக்கும் பாதகை பற்பளவாய் பார்த்த சாட்சி கொண்டு பாடல் தந்தேனே. இவங்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் நிறைய பல டிசைனாக அவங்க போட்டிருக்காங்க, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன்னு அரம்படிசை சொல்கிறாரு. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து பல ரகங்களில் பாதுகைகளை வாங்கி பாதத்திற்கு போடுவாங்க, பல டிசைனில் செருப்பு வாங்கி அவங்க காலுக்கு போட்டுக்குவாங்க நிறைய. அதெல்லாம் போட்டு தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். மண்ணை மதிக்கின்ற மடையர் மலம் கழித்தால் மண்ணுக்கிழி வென்று மாற்று வழியுண்டோ. அப்படி ஒன்றும் மாற்று வழி இல்லையே. மடையனா இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் மலம் கழித்தா மலம் தான் இல்லையா மண்ணுக்கு. மண்ணை மதிக்கின்ற மடையர் மலம் கழித்தால் மண்ணுக்கிழி வென்று மாற்று வழியுண்டோ. இத்தகு நடிப்பெல்லாம் எல்லை தாண்டியதால், இப்படிப்பட்ட நடிப்பெல்லாம் எல்லை தாண்டியதால் இவனை கயவன் என்று என்குணநாதனையுமே எம்பிட கேட்டேன். இப்படிலாம் சொன்னதுனால தான் இதெல்லாம் வந்து இவனை கயவன் என்று, என்குணநாதன்னா எண்குணங்களை உடைய சிவபெருமான், என்குணநாதனுமே இயம்பிட கேட்டேனே, அவன் சொல்றத நான் கேட்டு சொன்னேனே, அதை நான் கேட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அனக நம்புடையோன் ஆளுமை கீழுற்ற அனைவரும் அணிந்திருக்கும் பாதுகை பற்பளவாய் பார்த்த சாட்சி கொண்டு பாடல் தந்தேனே. மண்ணை மதிக்கின்ற மடையர் மலம் கழித்தால் மண்ணுக்கிழி வென்று மாற்று வழியுண்டோ. இத்தகு நடிப்பெல்லாம் எல்லை தாண்டியதால் இவனை கைவன் என்று என்குணநாதனுமே இயம்பிட கேட்டேனே.
ஓம் நம சிவாய. ஓம் அறம்பாடி சித்தாய நம. நன்றி, வணக்கம். சேனை சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பாடலில் இந்த ஆர்பரை பற்றி சொல்லும்போது திரு ஐயா வந்து மேற்கேன்னு சொன்னதை அவங்க நம்ம தமிழகத்திலேயே பார்த்துட்டாங்க. அதில் ஒரு சின்ன குழப்பம், அதனால தான் அதை தெளிவுபடுத்தலாம். திரு ஐயாவுமே அதில் குழப்பம் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு கிலோமீட்டர் எல்லாத்துலேயும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன தெளிவு கொடுத்துடலாம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே பார்க்கல, அதனால் இப்போ கண்டினியூட்டி வீடியோலேயே அப்படி கொடுத்துக்கிறேன். ஏன்னா குடக்கே அப்படின்னு இருக்காங்க, அதாவது தேவமைந்தனது திசைக்கு வாடை வரும் நாவாய் துறைமுகங்கள் அப்படின்னா காற்று வரக்கூடிய அப்படிங்கிற அது பொருள் எல்லாம் கேட்டால் சொன்னாங்க ஐயா. துறைமுகங்கள் நாட்டில் முதன்மையுறும் அப்படிங்கிறாங்க. நாட்டில் முதன்மையாக இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அப்படிங்கிறாங்க. நாட்டில் முதன்மையாக இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அப்படிங்கிறாங்க. முதன்மை துறைமுகம், அதாவது குடக்கே அப்படிங்கிறாங்க. குடக்கே அப்படின்னா மேற்கேன்னு அர்த்தம். குடக்கே கொடுங்கடலில் அமைந்த கரையோரம் நெய்தல் பெருநகரம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம திரு ஐயாவும் அதை நினச்சிருக்கிறாங்க. நானும் முதல்ல நெய்தல் பெருநகரம்னு உடனே எனக்கும் சென்னைக்கு தான் மைண்ட் போச்சு. ஆனால் வந்து அதை குடக்கேன்னு சொல்லியிருக்கிறது நானும் அந்த வரியே தான் எனக்கு உறுத்தல் ஏற்பட்டுச்சு. அதே போல் தலைநகரத்தை தான் பெருநகரங்கள்னு சொல்லுவாங்க. தலைநகரத்தை தான் பெருநகரம்ங்கிறத நம்ம அறம்பாடி சித்தர் பல பாடல்களில் நமக்கு சென்னையை குறிப்பிடுறதுக்காக சொல்லியிருக்காரு. அதனால தான் திரு ஐயாவுக்கும் அது தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல குடக்கே பெருநகரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு இதுக்கு பொருள்பட்டது மேற்கில் இருக்கிற ஒரு துறைமுகம்னா மேற்கு கடலில் இருக்கக்கூடியது நமக்கு திருவனந்தபுரம் தான் நம்மளுக்கு தலைநகரம். அங்கே தான் நம்மளுக்கு இந்த பாடல் பொருள்படும். திருவனந்தபுரம் துறைமுகத்தை இந்த இடத்துல நமக்கு பாடலில் சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல இந்த குழப்பம் இருந்ததுனால இதை தெளிவுபடுத்திக்கணும்னு நினச்சேன். இது மேற்கில் இருக்கக்கூடிய பெருநகரமான திருவனந்தபுரம் ஆர்பருடைய துறைமுகம் இதை சொல்கிறாங்க. அதே போல் கிலோமீட்டர்லையும் நம்ம குழப்பம் அடைஞ்சிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் திரு ஐயா. கல்கியின் வயதை நம்ம சிறு வயதிலே கல்கி தந்தை இறந்திருப்பார்ன்றது நம்ம பாடலில் அது பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஆனாலும் நமக்கு கல்கி வெளிப்பட்ட பிறகு தான் கல்கியின் தந்தை இறப்பார் அப்படிங்கிறதுலையும் நம்ம ஒரு ரீதியில் பார்க்குறோம். அதே போல் வந்து காத தூரத்தை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி குழப்பத்தில் இருந்தோம், பல குழப்பங்களில் இருந்தோம். ஆனால் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாடலில் கிடச்சிருச்சு இல்லையா. 11 கிலோமீட்டர் வச்சு தான் நமக்கு அந்த பாடலில் பொருத்தவே முடியும் தமிழகத்துக்குள்ளே அப்படிங்கிற ஒரு பாடல் நமக்கு அமைஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே நீ நகர்த்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் முடிவுங்கிற மாதிரி நம்மளுக்கு 11 கிலோமீட்டர் வைக்கிறப்ப நமக்கு அந்த தூரம் கிடைச்சது இல்லையா. அதனால் நம்ம 11 கிலோமீட்டர் வச்சே நம்ம இந்த தூரத்தை கணக்கிட்டு பார்த்தோம்னா நமக்கு வயது கூடுதல் ஆகும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதனால் நம்ம 11 காதம் அந்த கணக்கிலேயே நம்ம 11 கிலோமீட்டர் கணக்கிலேயே ஒரு காத தூரத்தை நம்ம வச்சு கணக்கிடலாம். ஏன்னா ஒரு பாடலில் அவர் நமக்கு தெளிவாக காண்பிச்சிட்டாரு. அதனால் இனிமேல் நாம மாற்ற வேண்டியதில்லை இல்லையா. அவர் ஒரு பாடலில் தெளிவாக காமிச்சிட்டாரு, மாற்ற முடியாத அளவுக்கு காண்பிச்சிட்டாங்க இல்லையா. நம்ம அப்படியே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். திரு ஐயாவுக்கும் நன்றி, அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.